ஓபிஎஸ்க்கு நிதியமைச்சரா சபாநாயகரா? திமுக எத்தனை இடங்கள் வெற்றி பெறும்? டிஎம்கே கூட்டணி மொத்தம் 125, இதுல 16 சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு. 28ல் 16 டிஎம்கேவை ஆதரிச்சாதான் டிஎம்கே ஆட்சி அமைக்கும். துணை முதலமைச்சர் கொடுக்கணும் செல்வ பெருந்தகைன்னு கேட்கிறாரு. அப்ப டிஎம்கே என்ன பண்ணும்? 110 ஏடிஎம்கே, 100 டிஎம்கே, ஒரு 17-18 டிவிகே. அப்போ டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி ஆட்சி, துணை முதலமைச்சர் விஜய், எப்படி இருக்கும் டிஎம்கேவோட நிலை? அது ஒரு ஒவ்வாத கட்சி. அதை கூட போய் டிவிகே அவர்கள் சேர்ந்து கூட்டணி வச்சாங்கன்னா அதற்கான பலனை மக்கள் கொடுப்பாங்க. ஒரு விஷயம், இவங்க தனியா வச்சாலும் என்ன பலன் கொடுப்பாங்க? அதான் எலெக்ஷனே முடிஞ்சு கூட்டணி அப்புறம் தானே வைக்க போறாங்க. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மே 4 தான் த்ரிஷாவோட பர்த்டே. என்ன ரகசியம்? பிஜேபியோட பி டீம், ஏடிஎம்கேயோட ஏ டீம், டிவிகேவோட ஆ டீம், ஊ டீம், எல்லா டீமும் சொல்லியிருந்தீங்க. ஏடிஎம்கேவோட பி டீமே இப்ப டிஎம்கே தான். ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியரா? இல்லையா? மதமற்றவர். இஸ்லாமியர்களே அங்க வழக்கு போடல. இவர் எதுக்கு போடுறாரு? திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு நீதிபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரோ, அவங்க மனு தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு அவர் எப்படி சொல்றாரு? ஒரு ஹைகோர்ட் நீதிபதியா இருந்துட்டு அதை கேட்க மாட்டீங்களா? துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட மனு தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு வேணும்னு கேக்குறது ஜனநாயகம் சார். நான் குடுக்கறத வாங்கிக்கிறங்கிறது ஆளுமை வழிபாடு. ஓ, காங்கிரஸ் சண்டை போடுறது ஜனநாயகமா? ஆமா, ஜனநாயகம் தான். ஜனநாயகம் கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த டிவி கேக்கு போயிட்டு இருப்பாங்க சார். மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மே 4 தான் த்ரிஷாவோட பர்த்டே. என்ன ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இத பத்தி நம்ம என்ன, அவங்களுக்கு தனியா அவங்க ஒரு நடிகை, அதனால அவங்களுடைய பிறந்த நாளை அவங்க கொண்டாடிக்கட்டும். அது மகிழ்ச்சியான பிறந்த நாளா அல்லது ஒரு துயரமான பிறந்த நாளாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்க போய் ஈடுபட்டதா ஒரு பொருள். ஆமா, வந்திருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நமக்கு அவங்கள, ஏன்னா அவங்க கட்சியிலையும் அவங்கள பார்க்க முடியல, அவங்க அபிஷியலி பர்சனல் கிடையாதுங்கிறதுனால அவங்கள பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. சரி மேடம், இந்த அளவுக்கு ஒரு சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் டீசென்டான பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. கட்சிக்காரங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க, ஒரு 90%. ஓகே. ஆனா தூத்துக்குடி +2 மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. 2 வயது பச்சை குழந்தை. அதை புதுசா இருக்கு மேடம் தமிழ்நாட்டில். அதை பாலியல் பலாத்காரம், மூதாட்டிய டெய்லி பாலியல் பலாத்காரன்னு ஒரு ஃபேமஸ் தமிழ் டெய்லியில் தனி காலம். இன்று பாலியல் படுகொலை செய்யப்பட்டவர்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவங்க லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு? பெண்கள்ன்றீங்க, 1000 ரூபாய் தராங்கன்றீங்க, பெண்கள் முன்னேற்றம், நூலகன்றீங்க, நான் முதல்வன்றீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இது அப்படியே கான்ட்ராவர்சியாக இருக்கு மேடம். சார், முதல்ல அக்கார்டிங் டு ரிப்போர்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்கள் தான். அதுல முதல் 5 இடத்துல அவங்களோட ராஜஸ்தானா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், இது போன்ற மாநிலங்கள் தான் முதல்ல நடக்குது. பெரிய பெரிய மாநிலங்கள் நடக்குது சார். நான் என்ன சொல்றேன்னா, இங்க இந்த விஷயங்களை தமிழ்நாட்டுல அது கம்மியா நடக்குது. கேஸ் அதிகமாக வந்து இங்கே ஃபைல் ஆகுதுங்கும் போது அதுக்கான விழிப்புணர்வு அவேர்னஸ் இருக்கு. நாங்க வந்து என்ன சொல்லலைன்னா, நீங்க இவங்க விழிப்புணர்வு அவேர்னஸ் கேஸ் ஃபைலே பண்ணல, ஃபைட் பண்ணி அப்புறம் தூத்துக்குடியில அதுக்கு தான் போராட்டமே பண்ணி கனிமொழி எம்பியை உள்ளவே விடல. சார், பார்வையை பாருங்க சார். இப்போ வந்து மணிப்பூர்ல ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அழைச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்ன சொல்றாரு? இங்க இப்படிதாங்க நடக்கும், இது அடிக்கடி நடக்கும். இந்த பார்வை, ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடிய பார்வை. ஆனா கலவரம் கிடையாது சார். கலவரமா இருந்தாலும் அதை சார், என்ன கலவரம் வேணா நடக்கலாம். ஆனா அங்க ஒரு பெண் துன்புறுத்தப்படக்கூடாது. அதை வந்து நம்ம ஈஸியா கடந்து போறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல். அதனால அதை அவங்க பார்க்கவே இல்லை. அது போல இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல நான் எவ்வளவு பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க கேஸ் வாங்க மறுத்ததா இருக்கட்டும், அது ரொம்ப லத்தாஜிக்கா அதை வந்து ஹேண்டில் பண்ண அந்த அதிகாரியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமாக அங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றளவும் இன்னைக்கு வந்து அந்த முனீஸ்வரன் அப்படிங்கிற கூடிய அந்த அக்யூஸ்ட நம்ம பிடிச்சிட்டோம். இன்னைக்கு அவங்க வந்து சிறையில தான் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது we are taking actionsங்கிறது தான் முக்கியம். இதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் கட்சிகள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அணுகக்கூடிய பார்வையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வேணும். இப்ப அவங்க அந்த விஷயத்துக்குள்ள ஒவ்வொரு ஆணும் இல்லது ஒவ்வொரு பெண்ணும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையா இருக்கட்டும், வளர்க்கக்கூடிய ஆண்களையா இருக்கட்டும். மேடம், இத சொல்றதுக்கு எதுக்கு மேடம் ஆட்சியாளர்? இதுக்கு சொல்றதுக்கு காவல்துறை எதுக்கு மேடம்? காவல்துறை டிபார்ட்மென்ட் கலச்சலாம். வேணும் சார், சட்டம் ஒழுங்கே வேணாம். அவங்கவங்க டீசென்ட்டா இருந்துங்க. கேமராமேன் சார் நீங்க அமைதி நல்லா இருந்துங்க, மோகன்ராஜ் நீ நல்லா இருந்துங்க, நீ எல்லாம் அப்படி சொல்லிட்டு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, நான் அடிஷனலி சொல்றேன்.
இது கண்டிப்பா நம்ம பார்க்க தான் வேணும். காவல்துறை மேல ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம் சார். ஆக்ஷன்ஸ் எடுக்காம சார் பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்குல நீங்க எஃப்ஐஆரே போடல. ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ் இல்ல மேடம், ஸ்ட்ரிக்ட் பொலிட்டிஷியன் ஒரு கரெக்டான ஆர்டர். இதே ஜெயலலிதா கவர்மெண்டா இருந்தா அங்க இருக்கிற ஏசி டிசி டிஜிபி உடனடியா பணி நீக்கம் முடிஞ்சது, ஒழுங்கா வேலை நடக்கும். இங்க பார்க்கலாம் டிஜிபியே போட மாட்டேன்றாங்க மேடம். அதுக்கே பவர் போட்டேன் சார். எத்தனை தடவை சார் இதெல்லாம் அப்பலாம் கிடையாது. டிஜிபி தான் போடுறது. எங்க சார் போடாம இருக்காங்க? அவரு போயிட்டாரு, மறுபடியும் வந்து தற்காலிக டிஜிபி. இல்ல புரளி மாதிரி இது கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்பலாம் டிஜிபி எல்லாம் போட்டாச்சு. மேலும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலயுமே அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப வந்து அந்த குற்றவாளியை நாங்க பிடிச்சு போட்டாச்சு. மேலும் நான் சொல்றது வந்து பார்வை வந்து கவர்மெண்ட் வந்து இதற்கான நெசசரி ஆக்ஷன்ஸ் நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கானவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க லாஸ்ட் கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் வரைக்கும் சரி தண்டனையில நம்ம போட்டிருக்கோம். ஒரு பெண்ணை வந்து எங்க பண்ணீங்க, ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணி பெத்த தாயை கொன்னவன நம்ம ரிலீஸே பண்ணிட்டாங்க. அத சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணுது. இல்ல அந்த அளவுக்கு கேஸ் போட்டு அவங்க போட்டுருக்காங்க சார். அவன் தஷ்வந்த் கொலை வழக்கு வந்து டோட்டலி அப்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணது அதிமுக பீரியட்ல, டிஎம்கே கிடையாது. இப்ப நீங்க அப்பீல் பண்ணும்போது கரெக்டா பண்றதுக்கு என்ன மேடம்? இப்ப நாங்க அப்பீல் பண்ணும்போது நாங்க போட்டுருக்கோம் சார். அதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அப்ப அவங்க போடும்பொழுது சரியான எஃப்ஐஆர் போடாதது வந்து அதிமுக பீரியட்ல நடந்தது. அது அவங்கள மிஸ்டேக். அதையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த ஒரு கன்சர்ன் எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டும்ங்கிற ஒரு விஷயமும், அதற்கான கவுன்சிலிங்கும், ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், எந்த மாதிரியான அணுகுமுறை வேண்டும்ங்கிறதும் இதனுடைய அடிப்படை ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்க கருத்தா இருக்கு. ஓகே, திமுக சார்பு நிலை கொண்ட கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு உயரிய விருது மத்திய அரசாலே வழங்கப்படுகிறது. அவரு மீட்டு பிரபலம், எல்லா எழுத்தாளர்களும் எதிர்க்கிறாங்க. இது குறித்து தமிழக அரசு ஒரு சப்போர்ட்டோ அப்போஸோ பண்ணவே இல்லையே மேடம்? பண்ணுவாங்க சார். அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க தெரிவிப்பாங்க. உங்க நிலைப்பாடு என்ன மேடம்? என்னோட நிலைப்பாடுங்கிறது I'll stand with the victims. நான் எப்பவுமே விக்டிம்ஸ் பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா இது வந்து நிரூபிக்கப்படுகிறதோ நிரூபிக்கப்படலையோ அதை விக்டிம்ஸ் சொல்லட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பக்கம். அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து நிறைய ஜெயமோகன் அவர்கள் கூட எழுத்தாளர் கூட அதை எதிர்த்து பேசி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பே கண்டனம் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சாங்களா, இல்ல இது எப்படி அவங்க அதை எடுத்துட்டு போறாங்கிறது, இது ஒரு அரசியல் பார்வையா எடுத்துட்டு போகணுமா? இந்த நேரத்துல வைரமுத்து இஷ்யூ அவங்களுடைய விஷயங்களை நம்ம கிளப்பினா அது வந்து இவங்களுக்கு பாதகமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை அறிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அரசியல் பார்வையா இருக்கிறது. மேலும் தனிப்பட்ட முறையில என்னைய கேட்டீங்கன்னா I'll stand with the victim. ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்போம். டாஸ்மாக் தமிழ்நாடு ஆயிடுச்சு மேடம். அப்படிலாம் எல்லாருமே அப்படிதான் மேடம் சொல்றாங்க. வாய்ப்பே ஜெயலலிதா அவங்க வந்து டாஸ்மாக்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா மற்ற கவர்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கடைங்களை ஒரு 500 கடையா கம்மி பண்றோம். அதே மாதிரி குடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையங்களை திறக்கிறோம். இந்த மாதிரி திட்டங்களை சைடில் கொண்டு வந்தாங்க. முழுசா குடியை ஒழிக்க முடியாதான்? ஏன் ஒழிக்க முடியாது? கொரோனா டைம்ல எல்லாரும் குடிக்காத தான் இருந்தான். செத்தா போயிட்டான், செத்தா சாகட்டும் அப்படின்னு விட வேண்டியது தானே ஒரு கவர்மெண்ட். அது ஒன்று ரைட்டு. இதனால வருமானம் வருது வச்சுங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஃபுல்லா பார ஆரம்பிச்சுட்டாங்க. குடி மட்டும் இல்லை, கஞ்சா கேட்டால் அது நார்த் இந்தியாவிலேருந்து யாரு சார் எக்ஸ்போர்ட் பண்றா? யாரு மேடம் இப்ப நான் கட்டு விக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்துலயும் பல இடத்துல நீங்க போக, நம்ம ஊர்ல எப்படி வந்து அரைக்கீரை முளைக்கீரை விப்பீங்களோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இருந்து பவாரியான ஒரு கொள்ளை கூட்டம் வந்தது. நம்ம என்ன பண்ணோம், ஜெயலலிதா கவர்மெண்ட்ல அங்கேயே போய் சுட்டு சாவடிச்சோம். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அதோட 15 வருஷமா பவாரியா வரவே இல்லை. அங்க போவாதரா துப்பாக்கில சொல்றாங்க. அந்த மாதிரி சுடாம உத்தரப்பிரதேசத்து வராங்க. இந்த காரணம் சொல்றதுக்கு ஒரு அரசு ஒரு விஷயம் நீங்க நல்லா இது ஒரு நீங்க வந்து சென்ட்ரல் ஒரு விஷயம் ஒரு பயோவார்னு நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க வந்து 7ஆம் அறிவு படம் கூட பாத்துக்கலாம். இட்ஸ் பயோவாரும்பாங்க. அது போல ஒரு மாநிலத்தை அழித்து அந்த மக்களை சிந்திக்க விடாமல் ஆக்குறதுக்காக பலவிதமாக இதை பண்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அங்கிருந்து எப்படி இங்க வருது அதை நீங்க அந்த நீங்க பண்ண விடுறீங்க. அந்த 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 அது மூலியமா கடற்பகுதி வழியாக உள்ள வரதை நம்ம நிறைய விஷயங்களை பிடிச்சி சீஸ் பண்ணி நம்ம அனுப்பியிருப்போம். அப்படியும் அது உள்ள வருது. இதை பலவேறாக பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. பின்னாடி இருந்து இவங்க இயக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்களுடைய மனம் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கணும். ஆமா சார், அவங்களுக்கு ஒரு மாநிலத்தை அழித்து அவர்களின் இந்துத்துவா, அதாவது இந்திய கொடியை இறக்கிவிட்டு இந்துத்துவா கொடியை நட்டே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் இருக்கிறது பிஜேபி. என்ன தப்பு மேடம்? இந்துன்றது ஒரு மதம் தானே. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல போறாரு முதலமைச்சர்.
கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவாரு. தப்பு சார், அது வந்து ஒத்துக்க முடியாது சார். இந்துத்துவ நாடெல்லாம் கிடையாது சார். இந்தியா வந்து ஒரு மிக இந்துத்துவ அழகான நாடு இல்ல பூமுத்து. மேடம், இந்துக்கள் இருக்கிற நாடு தானே. இந்துக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, பெரும்பான்மை சமுதாயம் அது கொடுக்க மாட்டேன். இப்போ தூண்ல தீபம் ஏத்தனா அதுக்கு அந்த அந்த ஜட்ஜு மேல கேஸ் எல்லாம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டா மாதிரி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கும்பலா இல்ல சேர்ந்து சார், கேஸ் என்ன போடுறாங்க. எனக்கு நியாயம் புரியல. இல்ல. இப்ப எப்படின்னா புதுசு இதெல்லாம் 100 இது வருடங்களாக பண்றாங்க. ஆக. ஜெயில்ல இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு மினிஸ்டர் சீட் இல்ல கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. அது செந்தில் பாலாஜி 100 சொல்லிட்டாரு, வருடங்கள். நான் தான் வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துறேன் இல்ல, இல்ல. லஞ்சம் அப்படி அவருக்கு மினிஸ்டர் இல்ல சீட். இல்ல 100 வருடங்களாக மேல எங்க ஏறுதோ அங்கதான் தீபம் ஏறுது. அப்படி பாத்தீங்கன்னா இது முருகர் மலையும் கிடையாது, இது சிக்கந்தர் மலையும் இஸ்லாமியர் கிடையாது. இஸ்லாமியர் சமண மலைன்னு போனோம்னா நம்ம எங்க போறது? அதாவது புத்தரை கொண்டு வந்து உட்கார மு.க. வைக்கணும். ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியரா? இல்ல இல்லையா? மதமற்றவர். மதமற்றவர். ம். இஸ்லாமியர்களே அங்க வழக்கு போடல, இவர் எதுக்கு போடுறாரு? சார் இஸ்லாமியர்கள் வழக்கு போடலன்னு யார் சார் சொன்னா? இஸ்லாமியர்கள் சார், நான் கேக்குறேன். போராடினாங்க. உங்க வீட்டு மாடியில எங்க துணிக்காய போடணும்னு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு புரிஞ்சா போதும். இஸ்லாமியர்கள் வீட்டுக்காரன் எதிர்ப்பு வந்து, தெரிவிக்கல, சார், பக்கத்து இஸ்லாமியர்கள் வீட்டுக்காரன் ஓகேன்றாங்க. ஓகே எல்லாம் சொல்லல சார். யார் சார் சொன்னா? எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எதிர்ப்பு தெரிவிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே சார். போய் யாரு? இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் நீங்க மலையில தான் இருக்கக்கூடியவர்கள் அப்படிலாம் கிடையாது சார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நாங்க எங்களுக்கு உடம்பு முடியலனாவே சிக்கந்தர் மலைக்கு தான் போவோம். அங்க பாய் இருப்பாரு, அவர் எங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இல்ல சார். இவர் இந்துத்துவ அரசியல் பண்ணணும்ட்டு உள்ள வந்துட்டு மலையில ஏறி மக்களை குழப்பி அந்த பாபர் மசூதியை இடிப்பு வழக்கு மாதிரி இங்க வந்து திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் ஹச்ராஜா என்ன சொன்னாரு? வரட்டும், பாபர் மசூதி மாதிரி இங்க ஒரு பெரிய பிரச்சனை வரட்டும். என்ன சார் அரசியல் இது? மக்களுக்குள்ள பிளவுவாதத்தை ஏற்படுத்துவது அரசியலா? மதசார்பு இல்லாமல் மக்களை நடத்துவதுதான் ஒரு அரசியல் தலைவன், அவன் எந்த கட்சியா இருக்கட்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்து 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 மதச்சார்பு இல்ல, மதமே அற்றவர். எதுக்கு ரம்ஜானுக்கு அவருக்கு வந்து இப்ப ரம்ஜானுக்கு எதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்? அவர் அல்லாஹ் இருக்குன்றாரா இல்லன்றாரா திமுக தலைவர்? நான் ஒரே ஒரு கேள்வி மேடம், அல்லாஹ் இருக்குன்னு சொல்றாரா திமுக தலைவர், இல்லன்னு சொல்றாரா? அவர் வந்து மனிதம் இருக்குங்கிறார் சார். அல்லாஹ் இல்லன்றாரா? இத சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா திமுக தலைவருக்கு? அப்படி கிடையாது சார். அதுக்கு மட்டும் சொல்றீங்க முருகர் இல்லை, வந்து வார்த்தை முருகர் கிடையாது போய் சார், செயல். ராமர் திருடர்னு சொல்றீங்களே, அல்ல நான் சிம்பிளான நான் கேள்வி. என்ன கேக்குறேன்னா, இது அது விடுங்க. மனு தர்மத்தின் யாரும் முருகரை வந்து நாங்க இப்படி சொல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், உள்ள நானும் போவேன், என்னாலையும் பூஜிக்க முடியும், என்னாலையும் அர்ச்சிக்க முடியும். விடுவீங்களா? சாதி ரீதியா என்ன பிரிச்சு வச்சிருக்கீங்க. எதுக்கு பிரிச்சு வச்சிருக்கீங்க? இஸ்லாமியர்களே கம்ப்ளைண்ட் பண்ணாம அவங்களே சகோதரத்துவமா இருக்கும்போது பிரச்சனையை கிளப்பி ஒரு தமிழக அரசே கிடையாது. இப்ப தமிழக அரசு கிளப்பல. தமிழக அரசு என்ன பண்ணிருக்குன்னா, மதச்சார்பாக ஒரு பிரச்சனை இங்க வந்துடக்கூடாது, அது வழியா நடந்து போட இஸ்லாமிய தோழர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்து தோழர்கள் உதவி பண்றாங்க. அவங்க ஏதாவது எடுத்துட்டு போனாங்கன்னா தண்ணி ஊத்தி விடுறாங்க. இவங்க ஏதாவது காவடி எடுத்துட்டு போகும்போது அவங்க கால் சுடக்கூடாது, அங்க இருக்க இஸ்லாமிய தோழர்கள். அதுதானே சார், அப்படிதான் சார் நாடு, அதுதானே சார் மனிதம். மதம் எங்க இருந்து சார் வந்தது? மனிதத்துல இருந்து தானே வந்தது. அப்ப நம்ம வந்து மதம்ங்கிறது அவங்க வழிபாடுக்கூடிய ஒரு முறை, அதை நாங்க மதிக்கிறோம். ஆனால் அந்த மதத்துல நீங்க பிரிவினைகளை உண்டாக்க முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க மக்களுக்குள்ள கலவரத்தை கொண்டு வர முயற்சி பண்ணீங்கன்னா, அதை பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு சும்மா இருக்காது. நாங்கள் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறோம், இந்து மதத்தில் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறோம். கொடுப்பாரா எச்ராஜா அண்ணன் ஒரு பொண்ணையா வேற ஏதோ ஒரு ஜாதி பையனுக்கு, வேற ஏதோ மத பையனுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு சார். சட்டமே இருக்கு கொடுக்கலாம்னு. சட்டம் இருக்கானா? அவரு கொடுப்பாரா? அவருக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கார். எப்படி வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலை மீது ஒருத்தவருக்கு ஒரு நீதிபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரோ, அவங்க நான் மனு தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு அவர் எப்படி சொல்றாரு? ஒரு ஹைகோர்ட் நீதிபதியா இருந்துட்டு அதை கேட்க மாட்டீங்களா? துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட மனு தர்மத்தை ஃபாலோ பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது சார். யாரு சார் ஃபாலோ பண்றா? அவங்க அங்க போய் அவங்க வீட்ல நடக்காத பூஜை. ஓகே சார், இப்போ லேட்டஸ்ட் பாலிடிக்ஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபியோட பி டீம், ஏடிஎம்கேயோட ஏ டீம், டிவிக்கோட ஆ டீம், ஊ டீம், எல்லா டீமும் சொல்லியிருந்தீங்க. ஏடிஎம்கேவோட பி டீமே இப்போ டிஎம்கே தான். பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்லேருந்து, கேகேஎஸ்எஸ்ஆர்லேருந்து, செந்தில் பாலாஜிலேருந்து இருக்கிற எல்லா மினிஸ்டர்ல முக்காவாசி மினிஸ்டர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்து சேர்ந்தவங்க தான். ஏன் சார் வந்து சேர்ந்தாங்க தெரியல, எல்லாம் சேரல, இழுத்து வரப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா டிவிக்கு ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, சேகர் பாபு பார்த்தா டக்குன்னு சேர்ந்துடுறாங்க. ஓபிஎஸ்கே இந்த நிலைமை இருந்தது. ஓபிஎஸ்ஸை தனி கட்சி ஆரம்பிக்கலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா பார்த்தாரு, டக்குன்னு சேகர் பாபு சேரல, இழுத்து வரப்படுகிறார்கள். செங்கோட்டையன் மட்டும், செங்கோட்டையன் கூட பார்த்தாரு,
செங்கோட்டையன் கூட அங்கேயே போய் பார்த்தாரு ஆக்சுவலாக தலைமைச் செயலகத்தில் டக்குன்னு நல்லவேளா டிவி கேல போய் இல்லாட்டி அவர் அங்கே வந்திருப்பாரு. ஏன் இவ்வளோ பேரை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்குலாம் எப்படி மேடம் சீட் கிடைக்கும்? இல்ல சார், நாங்க வந்து கொள்கை அரசியல் பண்றோம், சீட்டுக்காக அரசியல் பண்ணல. அதிமுக இருக்கவங்க என்ன இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்துல இவங்க ஏன் வந்து நம்மளுடைய கட்சிகளுக்கு வராங்கன்னா, நீங்க வந்து இந்துத்துவாவை பரப்பக்கூடிய மத பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய பிஜேபி கூட கூட்டணி வச்சா தமிழக மக்கள் உங்க கூட எப்படி இருப்பாங்க? டிஎம்கேவே பிஜேபியோட கூட்டணி இருந்தது. அப்ப இருந்த கெடுபிடி எங்க கையில இருந்தது. நாங்க 3 விஷயம் போட்டிருந்தோமே, என்னென்ன? இந்த மாதிரி பாபர் மசூதி வந்து இடிப்பு வழக்குல நீங்க எந்த இதுவும் கொடுக்க கூடாது, அது போல நாங்க வந்து மத சார்பில் இல்லாம நடந்துக்கணும்னு போல நாங்க வந்து ஒரு 3 விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து போட்டு வச்சிருந்தோம். நீங்க போட்டதை நீட் தேர்வுக்கு போட்டதே உங்க அப்படி காலகட்டத்தில் கிடையாது சார். டிஎம்கே அமைச்சரவையில் இருக்கும்போது வர முடியாது உங்க அமைச்சர் கொண்டு வந்தது வக்ஃபு வாரியமா இருக்கட்டும். இல்ல பாபர் மசூதி இடிப்பு வழக்குல நீங்க எந்த உத்தரவும் போடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இருமொழி கொள்கை இதுதான் நாங்க பயன்படுத்துவோம் போன்ற பல கெடுபிடிகளை போட்டு நீங்க இங்க இருக்கலாம். ஆனா உங்க அவங்களுடைய சிண்டு வந்து எங்க கையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு யார் முடிவு பண்றா? யார் முடிவு பண்றா? இபிஎஸ் ஷா அவர்கள் சார். நீங்க சொல்லிக்கிறீங்க சார், நீங்க ஷா அவர்கள், நீங்க வேற, அவர்தான் முடிவு பண்றாரு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம், அதிமுகவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம். எவ்வளவு சீட் கொடுப்பாங்க மேடம்? பிஜேபிக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியல சார். அது பிஜேபி எடுத்துக்கிட்டு எவ்வளவு பேலன்ஸ். போன வாட்டி 20 வாங்குனாங்க, இந்த வாட்டி எவ்வளவு கிடைக்கும்? ரொம்ப அதிகமா. அவங்க தானே சார் முடிவே பண்றாங்க. அவங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு அதை பேலன்ஸ் இருக்கதே. ஒத்துமையா இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி மாதிரி சண்டை போட்டுக்கல, விசிகா மாதிரி முடக்கிக்கிட்டீங்க. எனக்கு வேணும்னு கேக்குறது ஜனநாயகம் சார். நான் குடுக்கறத வாங்கிக்கிறேங்கிறது ஆளுமை வழிபாடு. ஓ, காங்கிரஸ் சண்டை போடுறது ஜனநாயகமா? ஆமா, ஜனநாயகம் தான். ஜனநாயகம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா டிவி கேக்கு போயிட்டு இருப்பாங்க சார். நான் ஜனநாயகம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவங்க ஜனநாயகத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. அவங்க டிவி கேக்கெல்லாம் போக மாட்டாங்க சார். ஏன்னா டிவி கே கட்சியினுடைய நிலை என்ன, அவர்கள் எந்த அளவுக்கு என்ன கொள்கைனே தெரியல சார். சீமானண்ணனுக்காக தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருக்கு. அவருக்கு என்ன கொள்கை வச்சிருக்காரு டிவி கேல விஜய்? என்ன திமுக குடும்ப ஆட்சிய, ஊழல் ஆட்சிய, டாஸ்மாக் தமிழ்நாட மாத்தணும், அதுதான் அவரோட கொள்கை சார். அதெல்லாம் கொள்கை கிடையாது சார். வேற என்ன? இதுதான் கொள்கை கிடையாது சார். உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். என்ன கொள்கை இருக்கிறது உங்களுக்கு? ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும். இது அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட திமுக கொள்கை என்ன? இல்ல திமுக கொள்கை நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்றீங்களோ அதை சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்ற உங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கேன். I have this plans to the Tamil Nadu. I have this plans for the industries. I have this plans for the children. அப்படினா do you have any plans? நான் 2030ல உலகத்திலேயே ஒரு முன்னோடி மாநிலமா தமிழ்நாட்டை மாத்துவேன் அப்படி நான் சொல்லலாம். எப்ப சொல்லலாம்னா தமிழ்நாடு நிம்மதியா இருக்கும்போது. தமிழ்நாட்டுல என்ன சார் நிம்மதி இல்ல? ஒரு தீய சக்தி ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைக்கும் போது அதை தூய சக்தியா மாத்துவன் தான் நான். அதுக்கு அப்புறம் அந்த வரதே தீய சக்தி தானே சார். இமிடியேட் கோல் என்னவோ ஷார்ட் டர்ம் கோல். அவர் நீங்க பேசக்கூடிய மேடைகள்ல பாருங்க, அவர் எடுத்துட்டு போற விதங்களை பாருங்க. 41 பேர் உயிரிழந்தாங்க, ஓடி போனாரு சார். நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒத்துக்க வேணாம், அது காரணம் நீங்க தானே ஒத்துக்க வேணாம். ஆனா நான் வந்து கூட்டத்துல தானே நடந்தது, மன்னிப்பு கேட்க முடிஞ்சதா? ஒரு சின்ன என்ன மன்னிச்சிருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு மேடம் சார். உழைச்ச கவர்மெண்ட் பணம் மேடம். அல்லது 20 லட்சம் ரூபாய் உழைச்ச பணம் சார். மக்கள் காசை தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பாப்பாங்க. 40 பேர் காசை பாக்குறாங்க, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மக்கள் பாப்பாங்க. செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போயிட்டு அப்பியர் ஆயிருக்காரு. ஆமா சார், அவர்தான் தெளிவா. செந்தில் பாலாஜி எதுக்கு கூப்பிட்டாங்க மேடம்? ஆமா, இவங்க எல்லாத்துக்கும் செந்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா செந்தில் பாலாஜி அண்ணன், செந்தில் பாலாஜி அண்ணன் பேரே சொன்னா சரி செந்தில் பாலாஜி அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் மேடம் போனாரு செந்தில் பாலாஜி? ஆமா, எங்க மேல தப்பு இல்ல, நாங்க போறோம். அன்பில் மகேஷ் என்ன மாதிரி அழுதார கிடையாது. இல்ல, அன்பில் மகேஷ் அண்ணன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர். அவர் இரக்கம் கூட உள்ள மனிதர். நான் ஏதோ கெட்டவர், அவர் நல்லவர் தான். அவர் ரொம்ப நல்லவர். அவ்வளவு சீக்கிரம் ஏன் போனீங்க கேக்குறேன். அவருக்கு வந்து அங்க பக்கத்துல மீட்டிங்ல இருந்தாரு, அதனால அவர் போனாரு. மேலும் இங்க அந்த டைம்ல எல்லாரும் ஏன் பக்கத்துல இருக்காங்க? விஜய் மீட்டிங் தெரியுது. இல்ல விஜய் மீட்டிங் கிடையாது சார். அது கரூர்ல இருக்க செந்தில் பாலாஜியோட இடம். அவர் அங்க இருந்தாரு. அவர் அங்க செயலாளரா இருக்காரு, அவர் அங்க இருக்காரு. பக்கத்துல மீட்டிங் முடிச்சு இந்த மாதிரி 40 பேர் இறந்து. நான் அப்ப எங்க இருந்தேன்? நான் அன்பகத்துல சாராயம் குடிச்சு செத்து போறாங்க இல்லையா? அப்பயே இந்த மினிஸ்டர் எல்லாம் பக்கத்துல இல்ல. சரி, தூரமே இருக்கட்டும். ஏன் முதலமைச்சர் போய் பார்க்கல? அப்பயே முதலமைச்சர் பார்க்கலையே சார். இந்த விஷயத்துல முதலமைச்சர் போய் பார்க்கல சார். அவங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த விஷயம் நீங்க திரும்ப விஜய் மாதிரியே பேசுறீங்க. அந்த விஷயம் முதலமைச்சரால நடந்தது. கள்ளச்சாராயம் முதலமைச்சரால நடந்தது. முதலமைச்சர் போல
இந்த விஷயம் விஜய் நான் வந்து விஜய் போல அப்படி கிடையாது. குற்ற நாங்க உணர்வு. போய் அங்க தேவையான கள்ளச்சாராயம் நடந்ததுன்னா அந்த இடத்துல போய் அந்த அந்த மாவட்ட செயலாளர் சார் ஒருத்தரும் அங்க நின்னு அதற்கான விஷயங்களை எடுத்தது விசிகாவா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அப்படிதான் நாங்க பண்ணமே தவிர அதை நாங்க சரி இது ஒத்துக்காம இல்ல. உங்களை ஏன் மேடம் விஜய்க்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது? டிஎம்கேவை ஏன் தாக்குற பிஜேபி தாக்குறத கூட அதுதான் நிறுத்திட்டாரு. சார் நான் சொல்றேன். ஏடிஎம்கேவை தாக்குறதே இல்ல. திமுகனாலே வெறியா வராரு அவரு. அப்ப வெறியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இத்தனைக்கு திமுகவை அவர் பாராட்டினவர் தான் ஒரு காலத்துல. திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய பெரும்பான்மையோட மக்களுடைய ஆதரவோட இருக்கு. எங்க பெரும்பான்மை மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதுனால அவர் வந்து தன்னோட அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் சார். அவர் எப்படின்னா அவர் சினிமால ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல போய் உட்கார வைக்கிறோம்னு வைங்களேன். அவர் இப்போ அரசியலுக்கு வராரு. அவர் அரசியலுக்கு வந்து என்ன 4th ரேங்க் 5th ரேங்க் ஸ்டூடெண்ட் கூட சண்டை போடணும்னு நினைப்பாரு? அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்டான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட நம்ம போட்டி வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம். நம்ம இங்க வந்து நம்ம எப்படி வந்து 4th ரேங்க் 5th ரேங்க் ஸ்டூடெண்டோட நம்ம சண்டை போடுறது, அதனால இங்க வச்சுக்கிட்டாதான் எனக்கு வந்து தகுதி கரெக்டா இருக்குங்கிறாரு. நீங்க வேணா பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உட்காந்து அழுவ போறாருன்னு. ஏன்னா அவரால இதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க வேற பழ கருப்பையா சொல்றாரு 2026 மே 4 அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், திமுக பொதுக்குழு புழல் சிறையில் நடக்கட்டும் சொல்றாரு. நீங்க என்னமோ ஜெயகிராமன் சொல்லிட்டு இருக்கீங்க சார். எந்த அளவுக்கு திட்டங்களை போட்டுக்கணும், அவர் யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். அதிமுக திட்டம் நல்லா இருக்கு மேடம். 100க்கு 46 பெண்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா? கிடைக்காத 54 பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னும் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, நம்ம வீட்டுல கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணா அந்த ஓட்டு கிடைக்குமா? 100க்கு 46 பேர் 1000 ரூபாய் வாங்கினாலும் அதுல 30 பேர் விஜய்க்கு போறேன்றாங்க. கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். சார் நான் பேசுறது கேளுங்க. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் பல திட்டங்களை போட்டு பல அமைப்புகளை அமைச்சு அவங்க யார் யாருக்கெல்லாம் வேணும் என்னென்ன வேணும் வாங்க. உங்களுடன் ஸ்டாலின் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் ஒரு குழுமம் மாதிரி போட்டாங்க. அந்த இதை போட்டு அவங்களுக்கு பட்டா மாத்தணுமா மாத்தி தரோம், உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அது அங்கேயே நாங்க எல்லா ஆபீசர்ஸும் அங்க உட்காந்துருந்தாங்க. நீங்க ஒரு வாரம் 2 வாரம் அலைஞ்சு வாங்க வேண்டிய பல விஷயங்களை அங்க அப்படியே முடிச்சு கொடுத்தாங்கல்ல சார். இப்படிப்பட்ட உங்களுக்கான சேவைகளை கொண்டாந்து மக்கள் கிட்ட வந்து நாங்க பண்ணிட்டு போறோம், மக்கள் மறந்துடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. யார் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க, யார் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்க? 5வது வருஷம் மேடம் பண்ணோம். இல்ல இல்ல முதல் வருஷமே பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க பட்டா கொடுத்துடலாமே. பட்டாவோ பட்டா கொடுத்துடலாம். கிடையாது. ஊடகங்கள் நாங்க வந்து முதல்வர் 2021 அதுல இருந்து ஆரம்பிச்சு 22 23 24 வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்க பண்ணிருக்கோம். உங்களுடன் எல்லாரோட தேவை நிறைவேற்றுறீங்க. சத்துணவு பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மேடம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், போராட்டம் நடத்தாத இடமே இல்ல, போராட்டம் நடத்தாத சங்கமே இல்ல. கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் வேலை, திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் வேலை. மாற்றுத்திறனாளியை கால் அடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க மேடம். இல்ல சார் அப்படி ரிப்பன் பில்டிங்ல எவ்வளவு பிரச்சனை. அததான் நான் சொல்றேன். அதை தீர்த்து வச்சாச்சு. 23 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஓய்வூதிய திட்டம் எவ்வளவு பேர் மகிழ்ச்சியில் இருக்காங்க தெரியுமா? அது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. அதை நிகழ்த்துறதுக்கு எங்களுக்கு 4 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்களே, என்ன பண்ணாங்க அதிமுக ஆட்சியில? நம்ம அதை கேட்க தானே வேணும். கிட்டத்தட்ட 0.07% இருந்த பொருளாதாரத்தை 11.19 மாற்றி இந்த திட்டத்தை நாங்க எப்ப மாத்துனீங்க மேடம்? ஒரு 3 மாசம் இருக்குமா? கிடையாது சார். நாங்க 3 வருஷத்திலேயே 3.5 வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 11க்கு வந்துட்டோம். போன 2025 ஓய்வூதிய திட்டம் 2 மாசம் ஆகுது சார். இப்பதானே சார் பண்ண முடியும். எங்க சார் காசு இருக்கு? அதான் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி கிடையாது. EPS அண்ணன் கடன் வந்து according to the CAG report we are in under control. 29.1% exceed ஆனாதான் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி you are not at all in control. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் அதிக கடன், 2வது தமிழ்நாடு, 3வது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மக்கள் தொகையை கம்பேர் பண்ணா, அதனோட பரப்பளவை கம்பேர் பண்ணா அதுல 3 தமிழ்நாட்டு உள்ளுக்குள்ள வைக்கலாம். ஸோ உத்தரப்பிரதேசமே 3வது தான் கடன் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு 2வது அதிக கடன். மகாராஷ்டிராவாவது கடன் வாங்கறதுக்கு ஒரு கடன் வாங்கலாம், தப்பு இல்ல. ஒரு கடன் வளர்ச்சிக்கான கடன் வாங்குறேன், வாங்கி இந்தா வச்சுக்கோ, இந்த 1000 ரூபாய் இந்த இப்படின்னு கொடுத்துறாங்க. கிடையாது சார். நான் இப்ப என்ன இது எப்படி நீங்க வளர்ச்சிக்கு இல்லன்றீங்க?
இல்ல மேடம், இல்ல, நான் தான் இப்ப ஒரு எடுத்தோடனே விடியல் 5 பயணம் 5 விடியல் கம்பெனி பயணம் திட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்கு போறாங்க? அங்க போய் சும்மா உட்கார்ந்து பூங்கால காலாட்டிட்டு வரவா போறாங்க? ஓசி பஸ் கிடையாது. அப்படி சொல்ல முடியாது சார். அது நீங்க உங்களுக்கு தான் உரிமை. சொன்னீங்க, நாங்க எங்க சொல்லல சொன்னோம்? சார். நாங்க சொல்லல. டிவிகேயில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஓசி பஸ் வேணுமா வேண்டான்னு சத்தமா பேசுனாங்க. என்ன அறிக்கை விட்டுருக்காரு டிவிகேல? அதை பத்தி கேட்கலையா? அது நீங்க சார், தான் மேடம். கீ அடிச்சான் உங்க காப்பி அமைச்சர் கூட தான் தோத்துரும். பொதுவா அதிமுக தான் திமுகவோட அறிக்கையை அப்படியே பார்த்து ஜெயலலிதா அவர்கள் வாசிப்பாங்க. அற்புதமா இப்ப இலவசம் சொல்லாம அதிமுகவுக்கே டூப்பு போடுற விலை அளவுக்கு இல்லா TVK. விலை இல்லான்னு கொண்டு வந்தாங்க. ஹர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க வரி பணம், எனக்கு நம்ம காசு அவங்களோட காசுன்னு இவர் எடுத்த உடனே ஓசினாரு. யாரு அப்படிலாம் சீட்டே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சார். சரிங்க மேடம், இப்ப சீனியர்ஸ்க்குலாம் சீட் இல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு தான் கொடுக்கணும்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீனியர்ஸையே மேடையில் வச்சுட்டு சொன்னார். சீனியர்ஸ் முகம்லாம் சர்க்கிள் போட்டு காட்டினாங்க, பக்கத்தில் சிஎம் இருந்தார். யங்ஸ்டர்ஸ், நான் இளைஞர் அணிக்கு கேட்கல, இளைஞர்களுக்கு அதிக எம்எல்ஏ சீட் கொடுங்க இந்த வருஷம் அப்படின்றாரு. கிடைக்குமா மேடம்? இல்ல கிடைக்குமா கிடைக்காதா அது அப்படியே அது வந்து கழகத்தினுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. எங்களுடைய துணை முதல்வர் வந்து எடுத்த அந்த ஒரு ஆட்டிடியூடை வந்து உண்மையிலேயே நாங்க பாராட்டுறோம். அது வந்து ரொம்ப மெச்சூர்டான, அது வந்து இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த கட்சியில சிறப்பா செயல்படுறோம் அப்படின்னு அவர் எங்க மேல வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை காட்டுது. அதை வந்து நாங்க கண்டிப்பா வரவேற்கிறோம். துரைமுருகன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது, இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமான பேப்பர் வந்திருக்கு. இல்ல ஆக்சுவலி அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இட்ஸ் அப் டு தெம். நான் திரும்பவும் சொல்லும்போது ஒரு சீட்டு கொடுக்கணும் கொடுக்க கூடாது, எந்த தொகுதி எது, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் எதுல யார் வந்து கரெக்டா அதை செயல்படுத்துவா, அதெல்லாம் வச்சுதான் அவங்க சீட்டு கொடுப்பாங்க. உடல்நிலை சரியில்லாதங்கிறதுனால இது போன்ற விஷயங்கள் வந்து தற்பொழுது பரவிட்டு இருக்கு சார். ஓபிஎஸ்க்கு நிதியமைச்சரா சபாநாயகரா? அது எங்களுக்கு தெரியாது சார். அது வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன் அவங்களுடைய முடிவா தான். உங்களுக்கு சீட் கிடைக்குமா? இல்ல நான் வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணல சார். பண்ணல? ஐயோ, ஏன்? இல்ல சார், கொள்கை நம்மளுடைய அரசியல் வேற மாதிரியான திங்கிங். திமுக எத்தனை இடங்கள் வெற்றி பெறும்? 200 சார், 200க்கு மேற்பட்ட இடங்கள். எத்தனை சதவீத வாக்குகள்? அதாவது நாங்க வந்து ரொம்ப வாக்கு வித்தியாசத்துல கம்மியா போக மாட்டோம் அப்படின்னு போன தடவை மாதிரி கம்மியா போக மாட்டீங்க? போன தடவை நாங்க கம்மியா போல சார். நாங்க வந்து போன தடவை ரொம்ப கம்மி மேடம். இல்ல போன தடவை பிஜேபியும் 20 லட்சம் சார். போன தடவை பிஜேபியும் சார் 2 லட்சம்னு இபிஎஸ் அண்ணன் சொல்லிட்டு திரியிறாரு. அதெல்லாம் வந்து பயங்கரமான போய் 20 லட்சம் சார், 20 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சோம். 20 லட்சம்ன்றது ஒண்ணுமே இல்ல, ஏன்னு கேளுங்க. இல்ல நான் தொகுதி அவர் 2 லட்சம்னு சொல்றாரு சார். அத நான் என்ன சொல்றேன்னா, அது அந்த அளவுக்கு நாங்க வந்து போராடி ஜெயிச்சிருக்கோம் சார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை ஜெயிச்சோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா கொரோனா பீரியட் ஸ்டார்டிங் அந்த டைம்ல வந்து இது எப்படி முதல்வர் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அது நான் வந்துட்டேன், நான் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன், இதை எப்படி நான் சரியாக எடுத்து நடத்த போறேன்னு எனக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் எனக்குள்ள இருந்ததுன்றார். ஆனா முடிக்கும் போது நான் இதை சரியா பண்ணியிருக்கேங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவத்தோட அவர் பேசும் பொழுது அது அவர் அந்த அளவுக்கு சார் ஒரு நாள் நான் அவர் ரெஸ்ட் எடுத்து நான் பார்க்கல. நான் கொளத்தூர் தொகுதி தான் ரெகுலரா வந்துட்டே இருக்காரு சார். சுத்தமா ஒரு நாள் அவர் எல்லா இடத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் எவ்வளவு திட்டம். கொளத்தூர் தொகுதிக்கே வாரத்துக்கு 2 வாட்டி வந்துடுறாருன்னா தமிழகம் முழுக்க போறாரு. அதுல மாற்று கருத்தே இல்ல, உழைப்பாளி தான், அதுல மாற்று கருத்து இல்ல. வாக்கு சதவீதம் 41% லாஸ்ட் டைம் டிஎம்கே, 36 something ஏடிஎம்கே, அண்ட் இந்த டைம் அமமுகவும் சேருது ஏடிஎம்கே அலையன்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த 41% இருக்க வாக்குகள்லாம் பிடுங்கப்பட்டு டிவிகே கிட்ட அவரு கேட்டா 12% மினிமம் கேரண்டி, 25% வின் பண்ணணும் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. இல்ல சார், 8 to பாண்டே என்ன சொல்றாரு, 17% சாலிட்ன்றாரு, 7% சீமானு, அது ஒரு 2% கம்மியானா கூட. ஸோ எல்லா பாதிப்பும் இந்த 41ல இருந்து கம்மியானா அதிரி புதிரி 100 சீட்டு, 110 ஏடிஎம்கே, 100 டிஎம்கே, ஒரு 17-18 டிவிகே. அப்போ டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி ஆட்சி, துணை முதலமைச்சர் விஜய், எப்படி இருக்கும் டிஎம்கேவோட நிலை? இல்ல அவங்க என்ன மாதிரியான கூட்டணி வச்சாலும் சரி, அது வந்து டிவிகே வந்து பிஜேபி கூட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அதற்கான விளைவுகளை மக்கள் அவங்களுக்கு அதை செய்வாங்க. ஏன்னா பிஜேபிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒவ்வாத கட்சி. எந்த சூழ்நிலையுமே தமிழ்நாட்டுக்கு அது ஒவ்வாது. அது அவர் எப்படிப்பட்ட ஒரு பக்தர்களாக இந்து விஷயத்துல அவங்க இருந்தாலுமே, எப்படிப்பட்ட அவங்க வந்து ஒரு சாதிரியா நிலைப்பாட்டுல இருந்தாலுமே கூட எங்களுக்கு பிஜேபி பிடிக்காது. ஏன்னா எங்களுக்குள்ள என்ன விதமான எண்ணங்கள் வேணா இருக்கலாம், ஆனா
மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு போக்கு இல்லைங்கிறதுனால அது ஒரு ஒவ்வாத கட்சி. அதை கூட போய் டிவிகே அவர்கள் சேர்ந்து கூட்டணி வச்சாங்கன்னா அதற்கான பலனை மக்கள் கொடுப்பாங்க. ஒரு விஷயம். இவங்க தனியா வச்சாலும் என்ன பலன் கொடுப்பாங்க? அதான் எலெக்ஷனே முடிஞ்சு கூட்டணி அப்புறம் தானே வைக்க போறாங்க. இல்ல சார், எப்ப வேணா வச்சுக்கட்டும், எப்ப வேணா வச்சுக்கட்டும். மக்கள் வந்து அவங்க கூட வந்து அவங்களுக்கான சாதகமான ஒரு இப்ப சூழ்நிலை கூட்டணி வச்சா சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு விஜய்க்கு போகாது. கிடைக்காது. ஆமா, கிடைக்காது. ஜெயிச்சிட்ட உடனே ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிட்ட உடனே வச்சா என்ன ப்ராப்ளம் இருக்கு? 5 வருஷம் அப்படி இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் சார் வரும். சரி, அரித்மெட்டிக்கா நீங்க பார்த்தாலுமே ஓகே, லெட் மீ டெல் யூ இன் திஸ் வே. இது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு டிஎம்கே கூட்டணி மொத்தம் 125. இதுல 16 சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு. 28ல 16. இப்போ 16 டிஎம்கேவை ஆதரிச்சாதான் டிஎம்கே ஆட்சி அமைக்க முடியும். துணை முதலமைச்சர் கொடுக்கணும் செல்வ பெருந்தகைன்னு கேட்கிறாரு. அப்ப டிஎம்கே என்ன பண்ணும்? இட்ஸ் அப் டு இது நல்ல கேள்வில காங்கிரஸ் என்ன பாராட்டும்? இல்ல இது ஒரு நல்ல அவங்களுக்கு இது முழுக்க கட்சியினுடைய தீர்மானம் தான் சார். கட்சி வந்து ஒரு கட்சி வந்து அவங்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ, கூட்டணி பண்ணும் பொழுது நாங்க எங்களுக்குள்ள என்ன பேசி முடிவெடுத்துக்கோ அதை தலைவர் பார்த்துப்பார். தலைவர் சொல்லிட்டார், நீங்க வேலையை மட்டும் பாருங்க, கூட்டணியோ அதற்கு மற்ற எந்த விஷயம் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஐ பிலீவ் இன் தட் வேர்ட். நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். அதனால எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதை தலைமை தான் முடிவு. வேட்பாளர் பட்டியல்ல ஆதிக்கம் செலுத்தது முதலமைச்சரா துணை முதலமைச்சரா இல்ல 2 பேரும் இருப்பாங்களா? இல்ல கூட்டு நடவடிக்கை? இல்ல கூட்டு நடவடிக்கை தான் முக்கியமாவே. நாங்க எந்த அளவுக்கு சர்வே எடுத்து எங்களுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு, பாதகமா இருந்தா எதனால பாதகமா இருக்கு, பாதகமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சரி பண்ணி அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப நாளாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த தொகுதியில வந்து சீட் கிடைக்கல, எந்த தொகுதியெல்லாம் தோத்தமோ அந்த இடத்துல வந்து நாங்க பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கோம். இத்தனை ஆண்டுகள்ல ஒர்க் பண்ணி இந்த டைம் நாங்க வந்து அதையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கோயம்புத்தூரா இருக்கட்டும், அதை நாங்க இந்த டைம் வந்து பிடிப்போங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. அரசியலும் அரித்மெட்டிக்கும் ஒண்ணு மேம். நெகட்டிவோ அது பாசிட்டிவா மாறும். என்னோட நெகட்டிவான அப்ரோச்சிங் கொஸ்டின்ஸு கூட பாசிட்டிவான அப்ரோச்சா நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ. உங்களை டெம்ப்ட் பண்ணியிருந்தா மன்னிக்கும். நன்றி. தேங்க்யூ. நன்றி.